சென்னை சூளமேடு பகுதியில் மெத்தபெட்டமைன் மற்றும் கஞ்சா ஆகியவற்றை விற்பனைக்கு வைத்திருந்த 6 இளைஞர்களை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரம். வணக்கம். சென்னை சூளமேடு பகுதியில் கஞ்சா மற்றும் உயர் ரக மெத்தபெட்டமைன் பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்த 6 இளைஞர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களை தற்பொழுது அண்ணா நகர் துணை ஆணையர் உதயகுமார் நேரில் சென்று தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். சூளமேடு பகுதியில் நேற்று இரவு அதே பகுதியை சேர்ந்த மௌவின் மற்றும் ஜியோ பாட்ரிஸ் என்கிற 2 இளைஞர்கள் மெத்தபெட்டமின் போன்ற போதைப் பொருட்களை விற்பனை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று இரவு வாகன தணிக்கையில் இருந்த சூளமேடு போலீசார் அவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். விசாரணையில் அவர்களிடம் 13.5 கிராம் மெத்தபெட்டமைன் மற்றும் 150 கிராம் கஞ்சா போன்ற உயர் ரக பொருட்கள் இருந்திருக்கிறது. இதனையடுத்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த டிஎச் குமார், பென்னிக், ரினித், அதே போன்று திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த செல்வகுமார் ஆகிய 6 பேரும் ஒன்றாக இணைந்து வெளி மாநிலங்களில் இருந்து உயர் ரக கஞ்சா மற்றும் மெத்தபெட்டமைன் ஆகியவற்றை வாங்கி சென்னையில் விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்து சூளமேடு காவல் நிலையம் அழைத்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதனையடுத்து அண்ணா நகர் துணை ஆணையர் நேரில் சென்று அவரிடம் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். இந்த விசாரணையில் இவர்கள் கஞ்சா மற்றும் மெத்தபெட்டமைன் ஆகிய உயர் ரக பொருட்களை விற்பனை செய்தது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து இந்த 6 இளைஞர்களையும் தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.